இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ண நினைக்காதீங்க. இந்த வண்டியில வந்து நிறைய ட்ரெயில் அண்ட் எரர் போச்சு. நிறைய சப்வூஃபர் பிராண்டை மாற்றி பார்த்தோம், சப்வூஃபர் பாக்ஸை மாற்றி பார்த்தோம். இந்த செட்ல இருந்து அவுட்புட் எடுத்து அந்த 4 சேனல் ஆம்புக்கு இன்புட் கொடுக்கறதுக்குமே நிறைய ட்ரெயில் போச்சு. ஸ்பீக்கருமே அந்த ஸ்பீக்கர் அப்படியே ஜான் பரல அப்படியே போடல. அந்த டியூப்ரோட ட்ரிபிள் வந்து ஓவரா இருந்துச்சு. எல்லாமே நிறைய இடத்துல ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் இதை மாதிரி மாட்டணும் முடிவு எடுக்காதீங்க. இதுவே ட்ரெயில் அண்ட் எரர் தான். இந்த வண்டி மகேந்திரா XUV500 வண்டி. கம்பெனி கார் செட் தான் இருக்கு. ஆனா ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லாதனால இதுக்கு ஒரு 4 சேனல் ஆம்பு வச்சு நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். இந்த ஆம்பு வந்து பாத்தீங்கன்னா சிக்காகோங்க ஒரு 4 சேனல் ஆம்பு. இது 4 சேனலா யூஸ் பண்ணலாம், 2 சேனலா யூஸ் பண்ணலாம், 2.1 சேனலாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆம்பு வச்சு இந்த வண்டிக்கு எப்படி நான் ஸ்பீக்கர் செட்டப் பண்ணியிருக்கேங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கார்ல இருந்த கம்பெனி ஸ்பீக்கரை வந்து கழட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜான் பரல JP 6710 மாடல் வந்து 4 வாங்கியிருந்தேன். 2 ஜோடி வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலா வந்து ஒரு 2 வே ஸ்பீக்கர் தான். இது வந்து 3 வே கிடையாது, 2 வே. இது எல்லாமே 4 ohms தான். இந்த 4 ohms 4 டோர்ல ஏத்தி என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்ல இருக்க டோரும் இந்த ரியர் டோர் ரெண்டுலயுமே 8 ohms மாத்தியாச்சு சீரியஸ் பண்ணி. அதே மாதிரி அந்த பக்கம் 8 ohms மாத்தி ஸ்ட்ரைட் இந்த 8 ohms இருக்கத லெஃப்ட் ரைட்டா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சப்வூஃபர் வந்து 12 இன்ச்ல மாட்டிருக்கோம். சப்வூஃபர் பாக்ஸையும் காட்டுறேன். கார்ல இருக்க செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அவுட் கிடையாது, லெஃப்ட் ரைட் அவுட்டோ சப் அவுட்டோ கிடையாது. அதோட ஸ்பீக்கர் அவுட் எடுத்து ஹை லெவல் இன்புட்ல கொடுத்து ஒரு 4 சேனல் இந்த சிக்காகோ 4 சேனல் ஆம்ப்ல கொடுத்துருக்கான் இன்புட்டா. சப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா HYEE அப்படிங்கிற மாடல் வந்து இந்த கிராஸ் பாக்ஸ் டைப்ல போட்டு ரெடி பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ ஆடியோ டெஸ்ட் போடுறேன் பாருங்க. ஃபுல்லா ப்ளே பண்றேன். அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சவுண்டு ஃபீல் வந்து எப்படி இருக்கு? முதல்ல வண்டி செட்ல இருந்த செட்டுக்கும் இப்போ மாட்டினதுக்கு அப்புறம் என்ன டிஃபரெண்ட் தெரியுது? முதல்ல வண்டி செட் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும், ரொம்ப பேஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஈக்குவலைசர்ல வச்சாலுமே பேஸ் இருக்காது. அதுக்காண்டி தான் நம்ம இந்த செட்டை மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன். முதல் செட்டே மாற்றணும்னு சொல்லி யோசிச்சோம். சரி முதல் ஸ்பீக்கர்ஸை மட்டும் மாற்றி பார்ப்போம்னு சொல்லி அதான் உங்களை கேட்டிருந்தேன். பேஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே ஸ்பீக்கர் மாற்றினதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்தும் பேஸ் நல்லா இருக்கு, சப்வூஃபர் பேஸும் சூப்பராக இருக்கு.